வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 அமாவாசை வருது. இதில் வைகாசி அமாவாசைங்கிறது எது, ஏன் 2 வருது? தினமும் இந்த 6 மணிக்குள்ள எழுந்து ஸ்நானம் பண்ணிடணும். இது பிரத்யட்சமா நீங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட தரித்திரத்தா விலகிவிடும். ஒரு சொம்பள ஜலம் எடுத்துக்க வேண்டியது. சூரிய நாராயணாய நமஹ, சூரிய நாராயணாய நமஹ, சூரிய நாராயணாய நமஹ அப்படின்னு அர்க்கியம் விடுறது. இதெல்லாமே சூரிய உதயத்துக்குள்ள பண்ணிடணும். என்ன முடியுது தானங்கள் செய்யலாம். இது மாதிரி கிரகணம் புண்ணிய காலம் தானம் சொன்ன பாருங்க. அது மாதிரி இந்த காலகட்டத்துல நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவாச்சாரியார் ஐயா நம்மளோட இருக்காங்க. அவங்கள முதல்ல வரவேற்போம். ஐயா நமஸ்காரம். நமஸ்காரங்கள். நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறீங்க. நாங்க அதுல பாதி கேட்கறோம், பாதி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இதுல என்ன விஷயம் அப்படின்னா, எங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கும். அதுக்கு கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்ல, அதுக்குதான் நீங்க கேட்டிருக்கீங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு அமாவாசை வரும், ஒரு பௌர்ணமி வரும். அந்தந்த மாதத்தினுடைய சிறப்புகளாக இருக்கும். அப்போது வரக்கூடிய வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 அமாவாசை வருது. இதில் வைகாசி அமாவாசைங்கிறது எது, ஏன் 2 வருது, இதுக்கு என்ன காரணம்? நல்ல கேள்வி இது. இது 2 அமாவாசை வர்றது அப்படின்றது என்னன்னா, பொதுவா நம்ம இது சாந்திரமானம் சௌரமானம் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு அதிக மாசம்னு பேர். இதுக்கு பொதுவா இந்த ஒரு மாசத்துல நீங்க 2 அமாவாசை, இப்ப நீங்க கேட்டீங்க வைகாசி மாசத்துல 2 அமாவாசை வருது. எது அமாவாசை? 2மே அமாவாசை தான். 2 அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணணும். அது ஒரு பார்ட். நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாசத்தினுடைய என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோமானால், இதுக்கு அதிக மாசம்னு பேர். அதிகம்னா ஜாஸ்தியா இருக்கிறது, அதிகமா இருக்கிறது. மல மாசம்னு பேர் இதுக்கு. புருஷோத்தம மாசம்னு இதுக்கு சொல்லுவோம் விசேஷமா. சாஸ்திரங்கள்ல இது ரொம்ப விசேஷமா சொல்றா. இது இந்த மாசத்துக்கு என்னன்னா ரொம்ப சிறப்பானது. விரதங்கள் செய்வதற்கு நம்ம ஆன்மீகமானாலும் சரி, நம்முடைய நமக்கு அந்த மந்திர பலம், ஆன்மீகம்னா எல்லாமே ஆன்மீகம் தானே. நம்ம மந்திர பலத்தை அதிகரித்துக் கொள்வதற்கோ தான தர்மங்கள் செய்வதற்கோ மிகச்சிறப்பான சமயமாக இந்த மல மாசமானது கூறப்படுகிறது. அது இந்த வருடம் பராப வருடம் நமக்கு வைகாசி மாதம் 3ஆம் நாள் முதல், அதாவது 17/5/2026 முதல் 15/6/2026 வரை, ஆணி 1 வரைக்கும் அது பார்த்தா அதுக்கு அதிக மாசம்னு பேர். என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஐயா, சாந்திரமானம்னு பார்த்தோம். சாந்திரமானம்னா அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் அடுத்த அமாவாசை வரைக்கும் இருக்கிறது ஒரு மாசம். இப்ப வைகாசி மாசம் இந்த முதல்ல ஒரு அமாவாசை வருது பாருங்க, அது அதுக்கப்புறம் வரக்கூடியது ஜேஷ்ட மாசம் பேர். வைசாகம்னு சொல்லுவா. வைகாசின்றது வைசாகம்னு சாந்திரமானத்துல மாறிடும். ஜேஷ்ட மாசம்னு பேர் அதுக்கு அடுத்தது. இப்ப இந்த வருடம் வரக்கூடிய அந்த அதிக மாசத்தின் பேரு அதிக ஜேஷ்ட மாசம்னு பேர். முதல்ல வரக்கூடிய மாசம். சௌரமானத்துல நம்ம சொல்றோம் 365 நாட்கள் நமக்கு இட் டேக்ஸ். இந்த சூரியனுடையது ஒரு வருடத்துக்கு உரிய நாட்கள் 365 நாட்கள். அந்த கணக்குகள்லாம் இருக்கு. அதுல இவ்வளோ நாட்கள், இவ்வளோ ஹவர்ஸ், இவ்வளோ நாழிகைகள்லாம் இருக்கு. அந்த காலத்தை கனெக்ட் பண்ணிருக்கா. வெறும்னே நம்ம 365 ரவுண்டா வச்சிருக்கோம். அதுல இவ்வளோ ஹவர்ஸ், இவ்வளோ 14 ஹவர்ஸ், இவ்வளோ இப்படிலாம் வச்சுட்டு இருக்கா, நாழிகைகள் வச்சிருக்கா. இதுல பார்த்தோமானால், இதுல சாந்திரமானப்படி ஒரு அமாவாசையில இருந்து அடுத்த அமாவாசைனா இங்க சுமார ஒரு 32 மாசங்கள் கணக்கு வச்சிருக்கா. 2 வருஷம் 8 மாசங்கள் வச்சுக்கோங்களேன். இது சாந்திரமானம் படி ஒரு வருடத்தினுடைய கணக்கு 354 நாட்கள். 354 நாட்கள் சுமாரா அது வரும். இந்த 32 மாதங்கள் கழித்து பார்த்தோமானால் ஒரு 29.5 நாட்கள் அதிகமாகும். சரி, இந்த கணக்கு பார்த்து அப்ப ஒரு மாசமே அதிகமா இருக்கு. இந்த 32 மந்த்ஸ் கழித்து ஒரு மாதமானது அந்த கணக்குப்படி அதிகமா வருது. அப்ப அதுக்கு என்ன எங்க போடுறது? ஏன்னா ஒரு வருஷம் தான் 12 மாசம். இது எந்த அக்கௌண்ட்ல போடுறதுன்னா, இந்த ஜேஷ்ட மாசம் இது அதிகமா ஆறுதுன்னா அதே 365 நாள் தான்.
சாந்திரமானப்படி சாந்திரமானத்துல 354 சாந்திரமானம்னா சந்திரனின் கதி, சௌரமானம்னா சூரியனுடைய கதி. 365 இது 354, அந்த 11 நாள் டிஃபரன்ஸ் வருது பாருங்க. அதை நம்ம கணக்கு சொல்றோம். அது நம்ம என்ன வருதுன்னா, நமக்கு இந்த 32 மாதங்கள் கழித்து பார்த்தோம்னா 2 வருஷம் 8 மாசம் கழித்து நமக்கு இந்த 29.5 அந்த சுமார் அந்த நாட்கள் வரும்னா அதுக்கு அதிக மாசம். இந்த தடவை அதிக ஜேஷ்ட மாசம். ஏன்னா இது இந்த ஜேஷ்ட மாசம் வைகாசி அமாவாசைக்கு அடுத்து வர்றதுனால இந்த ஒரு மாசம் அதிக ஜேஷ்ட மாசம். அதுக்கப்புறம் அந்த 30 நாட்கள், இந்த 60 நாட்கள்ல அந்த கணக்கு பண்றா பாருங்க. இந்த அடுத்த 30 நாட்கள் பார்த்தா ஜேஷ்ட மாசம்னு பேர். ரெண்டாவது அமாவாசை, நீங்க 2 அமாவாசை கேட்டீங்க பாருங்க. முதல் அமாவாசையிலிருந்து அந்த அந்த வைகாசிலேயே அடுத்த அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்தோமானால் அதுக்கு அதிக ஜேஷ்ட மாசம். அதான் அது இது புரிஞ்சுக்கலாங்க ஐயா. நம்ம பொதுவா சௌரியமா புரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் மாசப்படி 2 அமாவாசை வந்தா அந்த மாசம் மலை மாசம், மலை மாசம், அதிக மாசம், இல்ல புருஷோத்தம மாசம். மலை மாசம்னு என் கூப்பு சொல்றான்னா, மலை மாசம்னா மலம்னா அழுக்குன்னு பேர். பொதுவா மலம்னா அழுக்குன்றது பொதுவான இது. நம்ம இல்ல மலமாயா கர்மன்னு மலங்கள் போக்குவது நம்ம சாஸ்திரங்கள்ல அந்த மலமாயா கர்ம போக்கணும். அதான் அந்த அப்பதான் நமக்கு சிவபெருமான் கூட ஐக்கியம் வரும்ன்றது பொதுவான இது. மலங்களை போக்கக்கூடிய மாதம், தூய்மையான. எப்படி மார்கழி மாசம் நம்ம பாக்குறோமோ, புரட்டாசி மாசம் பாக்குறோமோ, ஆடி மாசம் பாக்குறோம் உபாசனைக்கு, இந்த ஒரு மாதம் இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா காத்துன்னு இருப்பா. எப்படி கிரகணத்தை காத்துன்னு இருக்காளோ அது மாதிரி உபாசனை செய்வதற்கு, தானங்கள் செய்வதற்கு, நன்மைகள் செய்வதற்கு உயர்ந்த மாதமாக இது கருதப்படுகிறதுங்க. இந்த வருஷம் நமக்கு அதாவது 17th May 2026 இருந்து 15th June 2026 வரைக்கும். இந்த ஒரு மாசம் நல்லா நம்ம தானங்கள் பண்ணலாம், நிறைய ஜபங்கள் பண்ணலாம். புரியுது. இப்போ வைகாசி மாதம் அந்த முதல் நாளே பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு வருவாங்க. புருஷோத்தம மாதம் சொன்னீங்க, அதோட ரிலேட் ஆகுது. பொதுவா விஷ்ணுபதின்றது வேற. விஷ்ணுபதின்றது 4 இந்த 12 இதுல 4 இது விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா அன்னைக்கு தர்ப்பணங்களுக்கு உரிய காலம். இது புருஷோத்தம மாசம்ன்றது அதிக மாசத்துக்கு புருஷோத்தம மாசம்னு பேரு. ஏன்னா புருஷோத்தமனுக்கெல்லாம் அர்க்கியம் விடுவா. இந்த மாதங்கள்ல என்னன்னா செய்ய வேண்டியதுன்னு இருக்குங்க. செய்யக்கூடியவை செய்ய வேண்டியவைன்னு பார்க்கும்பொழுது செய்ய வேண்டியவைன்னு பார்த்தோம்னால் தினமும் இந்த 6 மணிக்குள்ள எழுந்து ஸ்நானம் பண்ணிடணும். இது பிரத்யட்சமா நீங்க பார்க்கலாம். எப்பேற்பட்ட தரித்திரத்தா விலகிவிடும், ஏழ்மை நிலை மாறிவிடும். நீங்க இதெல்லாம் நீங்க பிராக்டிகலா ட்ரை பண்ணி பாருங்கல்ல. எப்பயுமே அதான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லல, செய்யக்கூடியதான் சொல்றோம். காத்தால எழுந்து 6 மணிக்கு சூரிய உதயத்துக்குள்ள நம்ம ஸ்நானம் பண்ணிடணும். அர்க்கியம் விட சொல்றா. ஒரு 7 விதமான தேவதைகளுக்கு அர்க்கியம் விட சொல்றா. அதுக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. பொதுவா அந்த பெயர்கள் கூட நம்ம பார்க்கலாம், பெயர்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சூரிய நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நாராயணனுக்கு இதமர்க்கியம். நீங்க தண்ணீர் எடுத்துக்க வேண்டியது, ஒரு சொம்புல ஜலம் எடுத்துக்க வேண்டியது. சூரிய நாராயணாய நமஹா, சூரிய நாராயணாய நமஹா, சூரிய நாராயணாய நமஹ அப்படின்னு அர்க்கியம் விடுறது. இதெல்லாமே சூரிய உதயத்துக்குள்ள பண்ணிடணும். சரி. உதிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடணும். உதிக்கிறதுக்குள்ள 6 மணிக்கு முன்னாடி, 6 மணிக்குள்ள, எத்தனை மணிக்கு சூரியோதயமோ அதுக்குள்ள. இது மாதிரி 7 பேருக்கு சொல்றாங்க. அது நம்ம பார்க்கலாமா? நம்ம முதல்ல சொல்றது சூரிய நாராயணனுக்கு முதல்ல அர்க்கியம். அது 3 தடவை. சூரிய நாராயணாய நமஹ இதமர்க்கியம், சூரிய நாராயணாய நமஹ இதமர்க்கியம், சூரிய நாராயணாய நமஹ இதமர்க்கியம். நீங்க இதமர்க்கியம்ன்றது அர்க்கியம் கொடுக்குறோம்னு நீங்க அது சொல்றது. சூரிய நாராயண நமஹான்னு ஜலத்தை எடுத்து, வெறும் ஜலம் கிழக்க பார்த்து நீங்க தண்ணீரை விட வேண்டியது. அது இரண்டாவது புராண புருஷாய நமஹ, புராண புருஷாய நமஹ, புராண புருஷாய நமஹன்னு 3 தடவை அர்க்கியம். மூன்றாவது ஸ்வயம்புவே, பிரம்மாக்கு ஸ்வயம்புவே நமஹ, ஸ்வயம்புவே நமஹ, ஸ்வயம்புவே நமஹ அப்படின்னு 3வது. 4வது விஷ்ணவே நமஹ, விஷ்ணவே நமஹ, விஷ்ணுக்கு, விஷ்ணுக்கு விஷ்ணவே நமஹ, விஷ்ணவே நமஹன்னு 3 தடவை இதை அர்க்கியம். அடுத்தது காலாத்மனே நமஹ, காலமாக இருக்கிறார் சுவாமி தான் காலமா இருக்கார். காலாத்மனே நமஹ, காலாத்மனே நமஹ, காலாத்மனே நமஹ, காலாத்மனே நமஹ இதமர்க்கியம் சொன்னா அர்க்கியம் கொடுக்குறோம் 3 தடவை. காலாத்மனே நமஹ, காலாத்மனே நமஹ, காலாத்மனே நமஹ அப்படின்னு நீங்க எழுந்து நின்று ஜலத்தை எப்படி விடலாம், எப்படி இதுவோ நீங்க அது. அடுத்தது புருஷோத்தமாய நமஹ, புருஷோத்தமாய நமஹ, புருஷோத்தமாய நமஹ அர்க்கியம் விடுறீங்க. அடுத்தது பாஸ்கராய நமஹ, பாஸ்கராய நமஹ, பாஸ்கராய நமஹ. 7 அர்க்கியம், 7 × 3 21 அர்க்கியங்கள் தினமும் செய்யலாம்.
ஓகே. தினமும் செய்யலாம். தினமும் காத்தால சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கலாம். நல்லதுதான் எழுந்துட்டா. ஆமா 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 ஆமா. டெய்லியுமே எழுந்துக்கணும். இது 1 வருஷம் முன்னாடி முழுக்கவே எழுந்துக்கணும். 1 வருஷம் முடியாதவா கூட இந்த சமயத்துல பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி அர்க்கியம் விடலாம். சரிங்க, என்னால டெய்லினா முடியாதுங்க அப்படின்னா கடைசி 3 நாள் எவ்வளோ பாருங்க, தாயார் மாதிரி சாஸ்திரம். கடைசி 3 நாட்கள், கடைசி 3 நாட்கள். இந்த வருஷம் பார்த்தோம்னால் இப்ப 15 பூர்த்தியா இருந்ததுன்னா 13, 14, 15 ஜூன் மாசம், இந்த மழை மாசத்துடைய கடைசி 3 நாட்கள். அந்த 3 நாட்களாவது செய்யலாம். அதுவும் பண்ண முடியல சார். கடைசியில 15ஆம் தேதியாவது பண்ணுங்க. இந்த அந்த முதல் அந்த கடைசி பூர்த்தி அன்னைக்கு இருக்கு பாருங்க, 15/6/2026 இந்த வருடம் அன்னைக்கு அந்த அர்க்கியம் விடலாம். இது வந்து ஒரு பார்ட்டுங்க ஐயா. அதுக்கப்புறம் விரதங்கள் இருக்கிறது, நம்ம நிறைய ஜபங்கள் செய்யலாம். சூரியனை குறித்து ஜபம் செய்வதற்கும் நிறைய நமஸ்காரங்கள் செய்யலாம். நிறைய நமஸ்காரம் செய்யலாம். அதே மாதிரி மந்திரங்கள், என்ன மந்திரங்கள் உபதேசமா இருக்கும், இதெல்லாம் அந்த கிரகணம் மாதிரி ஒரு புண்ணிய காலங்க. நிறைய ஜபங்கள் செய்யலாம். மாதம் முழுக்கவே, இந்த மழை மாசம் முழுக்க புண்ணிய காலம். புண்ணிய காலம்னா என்ன ஜாக்கிரதை இருக்கணும். புண்ணியம்னா உடனே அந்த சமயத்துல கல்யாணம் இதெல்லாம் பண்ணலாமா, உபநயனம் பண்ணலாமான்னா அதெல்லாம் கூடாது. இந்த மழை மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டா, உபநயனம் பண்ண மாட்டா. ஆனா இப்ப நிறைய பண்றாங்க இல்லையா? அவர்களுக்கு சூழ்நிலைகள் ஏதாவது இருக்கலாம். நம்ம சூழ்நிலைகள் இருக்கலாம். பொதுவாக செய்ய மாட்டார்கள். செய்தால் தோஷமானா அப்படின்னா பயந்துர வேண்டாம். அவளுக்கு அந்த சூழ்நிலைகள் அது மாதிரி இருக்கு, பண்றான். நான் யாரையுமே நான் சரி தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவர்கள் சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியாது. எங்க இருந்தாலும் சுவாமி அனுகிரகம் பண்ணட்டும், அவ்வளவுதான். நம்ம அப்படிதான். அது ஏதாவது உடனே தவறாயிடும் அப்படின்னா நம்ம யாரையும் பயம் பொறுத்தது சாஸ்திரமே பயம் பொறுத்தல. சில இடங்கள் எங்கெல்லாம் நம்ம தவிர்க்க முடியுமோ தவிர்க்கலாம். தவிர்க்க முடியாதவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தவிர்க்க முடியல அவர்களால், அவர்கள் செய்கிறார்கள். நம்மளால தவிர்க்க முடியும், தள்ளி போட முடியும்னா தள்ளி போடலாம். இந்த தடவை நம்ம தெரியாம நான் வச்சுட்டேன், எனக்கு தெரியல, அடுத்த தடவை பாக்குறவா தவிர்க்கலாம். புரியுறதாங்க ஐயா? இந்த அதிக மாசத்தை பத்தி ஒருத்தருக்கு தெரியல, அவன் நாள் வச்சுட்டா, அவ எப்படி மாத்த முடியும்? முடியாது. இன்னைக்கு தேதிக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. மண்டபத்தை பேஸ் பண்ணி தான் நாளே பார்க்கணும். எவ்வளவு சூழல்கள், வெளியூர்ல இருக்கா, வெளிநாட்டுல இருக்கா குழந்தைகள், அங்கிருந்து 2 பேரும் வரா, பிளைட் வருமா வராதா, இந்த வார், எவ்வளவோ சூழல் ஐயா. அது ஏதோ நடக்கிறது. அப்ப நம்ம அதனால ஒண்ணும் தவறு இல்ல. அடுத்த தடவை நம்ம வரும்போது மாத்தி வச்சுக்க முடியும்னா அது அப்படிதான் பார்க்கணும். எப்பயுமே மெயினா பயந்து, எப்பயுமே நான் சொல்லுவாங்க, இப்ப நான் டே 1 நீங்க என்ன பாக்குறீங்க, பயம் கூடாது. நம்ம தெரியாம நடக்கிறது பயபக்தின்றது வேற, அந்த பயம் வேற, அந்த சாஸ்திரத்துக்கு மேல ஒரு ஒரு அபிமானம் வேற. ஏதாவது தவறு ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கணும். தெரியாம தானே நம்ம வச்சிருக்கோம். அதனால அது ஒண்ணு. கும்பாபிஷேகம் நூத்தன கும்பாபிஷேகங்கள் பிரதிஷ்டை பண்ண மாட்டா. நூத்தனமா ஒரு ஆலயம் புதுசா கட்டுறா, நூத்தனமா புதிய ஆலயம் கட்டுறா, அதெல்லாம் பண்ண மாட்டா. கிரகப்பிரவேசம் பழைய ஆலயங்களும் மோஸ்ட்லி பண்ண மாட்டா. தெரிஞ்சவா சில தவிர்க்க முடியாம இருந்தா பண்றா, வேற நாள் கிடைக்கல அப்படின்னா பண்றா. பொதுவா மழை மாசத்துல பண்ண மாட்டா. அது நிறைய உள்ளுக்குள்ள நிறைய ரூல்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நூத்தன ஆலயங்கள் பொதுவா இது பண்ண மாட்டா, இந்த சமயத்துல பண்ண மாட்டா. ஜபங்கள் நிறைய இந்த மாசத்துல முழுக்க, அப்படி மார்கழி மாசம் முழுக்க நம்ம பார்த்தோம், நிறைய ஜபங்கள் பண்றோம். ஏன்னா இது யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2 வருஷம் 8 மாதங்கள் கழித்து நமக்கு கிடைக்கிறது. திரும்பி நமக்கு எப்போ வரும்னா திரும்ப 2 வருஷம் 8 மாசம் 32 மாதங்கள் கழித்து தான் வரும். அதிக மாசம்னு அந்த நாட்களை எவ்வளவு அழகா பேலன்ஸ் பண்ணிருக்கா பாருங்க. சாந்திரமானபடி 1 மாசம் அதிகமாயிடுறது. 13வது மாசம்னா எப்படி பேரை வைப்பீங்க? சைத்திரம் வைசாக்கம்னு பேரை வச்சுட்டு வரீங்க. இந்த அதிக மாசத்துக்கு எப்படி பேர் வைக்கிறதுனா அதிக மாசம்னு வச்சுடுறா. மழை மாசம்னு மலங்கள்லாம் போக்கக்கூடிய மாசமாவும் இருக்கு. புருஷோத்தம மாசம், சுவாமிய புருஷர்களுக்குன்னா உத்தமன் சுவாமி தானே நமக்கு. சுவாமியை தவிர்த்து வேற யாரு நமக்கு? சுவாமியை நினைச்சிட்டு ஸ்மரணம் பண்ணிட்டு நமக்கு எளிமையானது. தண்ணீர் எல்லாருமே அது பூஜைக்கு தனியா புஷ்பம் அதெல்லாம் வேண்டியதில்லை. சில இடங்கள்ல விசேஷமா அந்த இது ஒரு 33 ஒரு கணக்குல அப்பம் இருக்கு பாருங்க. அப்பம் செய்து தினமும் அதை சுவாமிக்கு நிவேதனம் செய்து 33 என்ற கணக்கில் 33 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு இந்த கோட்டின்றதுன்னா 33 கோட்டி தமிழ் கோட்டி கிடையாது, 33 தேவதைகள் தான். 33 கோட்டின்னா, அந்த கோட்டின்னா காம கோட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம காட்சி ஆச்சாரிய சுவாமிகளை காம கோட்டின்னா அந்த எண்டு, அதை பத்தி நம்ம தனியா ஒரு இது பண்ணலாம், பேசலாம். 33 கோடி தேவர்கள்னா அதுதான் அர்த்தமா? ஆமா. அதாவது 33 கோட்டினா அந்த குரோர், அது கிடையாது. அந்த கிடையாதா? நான் இவ்வளவு நாளா தேவதைகள் சக்திகள் நிறைய இருக்கு. சக்திகள் நிறைய கோட்டி கணக்குல இருக்கு. கோட்டி லட்சம்ன்றதுனா சாதாரண, நம்ம உடம்புலயே நிறைய அணுக்கள் இருக்கு. ஆனால் இந்த 33ன்றது 33ன்றது என்னன்னா
அவ்வளவு க்ரோர்ஸ் கிடையாது. ஆ. 11 ருத்ரர்கள், இது மாதிரி அஷ்டவசுக்கள், ம். துவாதச ஆதித்யர்கள்னு அந்த கணக்குல வந்து ம். இவர்களை குறித்து, ஏன்னா சுவாமி தானே எல்லாருக்கும் வியாபிச்சிருக்காரு. ம். அப்ப அவர்களை திருப்திப்படுத்தும் போது முக்கியமான சக்திகள் இவாள்லாம். ஓ. 33 கோட்டின்னா, இந்த இடத்துல கோட்டின்னா 33. 33. ஓகே. சோ அவங்க 33 பேர் அவர்களை நினைத்துக் கொண்டு 33 என்ன பண்ணுவா, 33 தீபம் ஏத்துவா. தினமும் 33 தீபம் ஏத்தலாம். 33 தீபம் ஏத்தலாம். இந்த ஒரு மாசம் முழுக்க ஏத்தலாம். இல்லன்னா கடைசி நான் சொன்ன பாருங்க, கடைசி ஆல்டர்னேட்டிவ் கடைசி 3 நாள் ஏத்தலாம், இல்ல கடைசி 1 நாள் ஏத்தலாம். அதாவது எந்த விரதமா இருந்தாலும் ஐயா, நீங்க ஒரு மாசம்னா ஒரு மாசம் பண்ணணும், முடியலன்னா கடைசி 3 நாள் பண்ணுங்க, கடைசி 1 நாளாவது பண்ணணும். அது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி பண்ணலாம். 33 தீபங்கள் ஏத்தலாம். இந்த அப்பம் வந்து இத சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி தானம் மாதிரி கொடுப்பா. இது மாதிரி ஒரு அது மாதிரி தானங்கள் மாதிரி கொடுக்கலாம். அது மாதிரி என்ன முடியறதோ அவளுக்கு 33 பழங்கள் கொடுக்கலாம். 33 பழங்கள் கொடுக்கலாம். 33 அந்த கேதார கௌரி விரதம் 21 வச்சிருக்கோம் பாருங்க. 33 வச்சிருக்கா, ஏதாவது கணக்கு இருக்கும், நமக்கு தெரியாது. இது ஏன் நம்பர்னா அது நியூமராலஜி கிடையாது, இருக்கு. 33 இலைகள், 33 புஷ்பங்கள், 33 பழங்கள், அது மாதிரி என்ன முடியறதோ. இது 33ன்றது இல்ல ஒரே நாள் 33 பண்ண முடியல, ஒரு மாசத்துக்குள்ள சேர்த்து கூட 33 விதமான பழங்கள் கொடுக்கும். பிளெக்சிபிளா வச்சுக்கணுங்க ஐயா. நீங்க பண்ணலன்னு கவலைப்பட வேணாம். 33 முயற்சி பண்ணுங்க. எது கிடைக்கிறதோ 34வது கிடைச்சாலும் கவலைப்படாதீங்க. நைவேத்தியம் பண்ணுங்க சுவாமிக்கு. 33ன்றது ஒரு சங்கியா சொல்லியிருக்கா, காரணம் இருக்கும். 33 தேவர்கள் அவளை நினைச்சுன்னு ஸ்மரண பண்ணின்றது. ஸ்மரண பண்ணும்பொழுது நமக்கு அந்த சக்தி கிடைக்குதுங்க. அது இந்த அதிக மாசத்துல பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்புங்க. பெரிய வாய்ப்பு, எளிமையானது. நமக்கு ஒரு தரித்திரத்தா போயிடும், ஒரு க்ஷேமம் உண்டாகும், மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது. அதே சமயத்துல நமக்கு ஒரு தானங்கள் கொடுக்கும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. என்ன முடியுது தானங்கள் செய்யலாம். இது மாதிரி கிரகணம் புண்ணிய காலம் தானம் சொன்ன பாருங்க, அது மாதிரி இந்த காலகட்டத்துல நிறைய தான தர்மங்கள் பண்ணலாம். பலம் தரக்கூடியது. அது எல்லாருமே இந்த பயன் அதிகம் பலம்ன்ற மாதிரி எவ்வளவுக்குள்ள நம்ம அதிகமா செய்யறோமோ, என்ன தானம்ன்றது திரும்பி சொல்றாங்க ஐயா, நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றபடி தான் பண்ணணும். கடன் வாங்கி பண்ணக்கூடாது. பண்ண முடியுது, மனசார நினைச்சா கூட தானம். பூசலார் நாயனார் பண்ணார் பாருங்க, கோவில் கட்டினார் பாருங்க. அதனால பண்ண எது முடியறதோ பண்ணணும். உங்களுக்கு தெரியும் என்ன முடியும். கண்டிப்பா ஒரு குருவிக்கு கொடுக்கலாம், ஒரு காக்கைக்கு கொடுக்கலாம், ஒரு பசுவுக்கு கொடுக்கலாம். என்ன முடியறதோ மகிழ்ச்சியுடன், ஒரு நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது அது ஒரு பெரிய பலம் தரும். இந்த மாதிரி மகான்களை ஸ்மரண பண்ணா கூட ஒரு புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் அதான் இந்த சந்தர்ப்பத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நேர்களே, இந்த மல மாதம் அப்படின்னு வரக்கூடிய அந்த அதிக மாதம் குறித்து நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை முழுக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலைன்னாலும் கொஞ்சமாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதுக்காக தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெறுமனே கேட்டுட்டு அப்படியே கடந்து போய்டுறதில்ல. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த எபிசோடுக்குள்ளே சுவாமிகள்கிட்ட கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரங்கள். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.